அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆர்வத்தோட தமிழ் கற்றுக்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம்ப்பா. வார்த்தை விளையாட்டு அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எழுதியோ பாருங்கள். ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் வட்டம் போட்டு சிலதான் எழுதி காண்பிப்பேன். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எழுத்தை வச்சு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 30 வார்த்தைகளை எழுதி படிக்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இது வரைக்கும் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் பார்த்துட்டோம். எழுத்துக்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், எப்படி எழுதணும்னு தெரியும். இப்போ நம்ம அந்த எழுத்துக்களை சொல்லியும் பழகிட்டுருப்போம். இப்போ பாருங்கள், இந்த வார்த்தை விளையாட்டில் நீங்களே புதுசாக வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். வலை, வலை இருக்குங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், காலை, காலை இருக்கா? அதே மாதிரி பாருங்கள், சாந்தி, சாந்தி இருக்கா? இந்தி, அந்தி இருக்கா? சாலை, சாலை இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையாக நம்மளே கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். உமா, உமா. உடை, உடை. வீடு, வீடு. எப்படி நீங்களே கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மினிமம் ஒரு 20லேருந்து 30 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டிங்க. படிக்கவும் எழுதவும் தெரியணும். அப்போ தான் நமக்கு வார்த்தை தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். இங்கே எப்படி கண்டுபிடிக்க பாருங்கள். இங்கே சே இருக்கா, இங்கே இங்கு இருக்குது. சேவும் இங்கும் சேர்த்தா செங், கா, செங்க. இல், செங்கல். தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துமே நீங்கள் கண்டுபிடிக்க நிறைய வார்த்தைகளை நீங்கள் இதில் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியுது, நீங்கள் எவ்வளோ எழுத கற்றுட்ருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள், காடு, காடு. கா இ யா போட்டு புள்ளி வச்சிருக்கா, காய். டை, குடை. தெரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கே இதில் ஆசையாக இருக்கும் விளையாடுறதுக்கு. இந்த பாக்ஸ்லேருந்து மினிமம் 30 வார்த்தைகளை நீங்கள் எழுதி பழகுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தமிழ் கற்றுக்கிறதுக்கு. நான் சில வார்த்தைகளை எடுத்து எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இங்கே அதிகாலை, சாலை, சாந்தி, அந்தி, உடை, ஒளி, கூடு. நீங்கள் இந்த மாதிரி புதுசாக வார்த்தைகளை க்ரியேட் பண்ணணும். நீங்களே எழுதுனா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி பாருங்கள், கே இருக்குதா, கே இல், கேள். வி போட்டால் கேள்வி இருக்குங்களா? கௌ இருக்கா, கௌரி, கௌரி இருக்கா? அதே மாதிரி குட்டி குட்டியாக நீங்களே தேடுங்க. இதுக்குள்ளே நிறைய வார்த்தை இருக்குது. ஆ ர இம், ஆரம் இருக்கா? அவை, அவை. ஔவை, அவ்வை இருக்கா? இதே மாதிரி தேடி பாருங்கள். கூ, இங்கே கூ இருக்குது, ஆனால் இன்னொரு வார்த்தை சேர்க்கலாமே. அப்படி தேடி பாருங்கள். டூ, கூடு. இதில் விரல் எங்கே இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சி பாருங்கள். வெரி குட். தோ இருக்குது பாருங்கள். வி ர இல், விரல் இருக்கா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக கண்டுபிடிங்க. உங்களுக்கே ஆசை வரும். தமிழில் நீங்கள் எவ்வளோ எழுத்து கற்றுக்கிட்டுருக்கீங்க அப்படின்றத உங்களாலேயும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். உங்களுக்கே நீங்கள் ஒரு கிளாப் கூட பண்ணிக்கலாம். இதை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் எத்தனை வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு டைப் பண்ணி அனுப்புனாலும் சரி, நீங்கள் எந்த ரூபத்தில் அனுப்புனாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் எத்தனை வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. சரியா? நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.